Next, we are going to see about the print and poor people. Very cheap, small books were brought to markets in 19th century Madras towns and sold at crossroads. ஸோ ரொம்ப சீப்பான தமிழ் புக்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 19th சென்ச்சுரியில் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருந்தது. மெட்ராஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா பீப்புள் அதிகமாக 4 ரோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ரோட்ஸ்ல எல்லாம் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க, allowing poor people traveling to markets to buy them. Public libraries were set up from the early 20th century, expanding the access to books. ஸோ பப்ளிக் லைப்ரரிஸ்மே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின் உனக்கு எப்படி வரும்னா, ஹவு த புவர் பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் தி பப்ளிஷ்டு புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும். புவர் பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து தே காட் தி அக்சஸ் டு புக் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் என்ன, சீப் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் கீ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸே 2 கீ பாயிண்ட் 2 சென்டென்ஸாக நீ வந்து பிரித்து தான் எழுதணும். ஓகே, செகண்ட் கீ பாயிண்ட் வந்து இட் இஸ் மேட் ஈஸிலி அவைலபிள் இன் மார்க்கெட்ஸ் எஸ்பெஷலி இன் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு எழுதணும். தேர்டு வந்து பப்ளிக் லைப்ரரிஸ். ஓகே, கொஷின் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஹவு த புவர் பீப்புள் கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தி புக்ஸ் ஈஸிலி அப்படின்னு வந்ததுன்னா கீவேர்ட்ஸை கரெக்டாக இருக்கணும். இப்போ தேர்ட் கீவேர்டு என்னது, பப்ளிக் லைப்ரரி. These libraries were located mostly in cities, towns and at times in prosperous villages. For rich local patronsனா அந்த ஊரில் முக்கியமானவங்க, setting up library was a way of acquiring prestige. அவங்க ஊரில் வந்து லைப்ரரியை வந்து அவங்களுடைய ஓன் செலவில் வச்சு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா பார்த்தாங்க. From the late 19th century, issues of caste discrimination begin to be written about in many printed tracts and essays. ஸோ 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ லைக் ஒருத்தர் கேஸ்ட்டை பொறுத்து அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணுற ஒமிட் பண்ணுறோம்ல, எஸ்சி எஸ்டிஸ் அவங்கெல்லாம் வந்து லைக் அவங்களுக்குலாம் நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்காமல் இருந்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணின நிறைய பிரிண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஜோதிபா புலே, மராத்தா பைனியர் ஆஃப் லோ கேஸ்ட் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட். நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க இல்லையா, ஜோதிபாய் புலே சோஷியல் ரிஃபார்மர். ஹீ ரோட் அபவுட் தி இன்ஜஸ்டிஸ் ஆஃப் த கேஸ்ட் சிஸ்டம் இன் ஹிஸ் குலாம்கிரி. அவரோட குலாம்கிரி அப்படிங்கிற புக்கில் வந்து கேஸ்ட் சிஸ்டம்னால ஏற்படுற இன்ஜஸ்டிஸ் பற்றி எழுதியிருந்தார். In the 20th century, B.R. Ambedkar in Maharashtra and E.V. Ramasamy Nayakar in Madras, better known as Periyar, wrote powerfully and their writings were read by people all over India. இதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி எழுதின மற்ற 2 ரைட்டர்ஸ் யாருன்னா, மற்ற 2 பாப்புலர் சோஷியல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாருன்னா, B.R. அம்பேத்கர் அண்ட் E.V. ராமசாமி நாயக்கர். தந்தை பெரியார்னு சொல்கிறோம்ல, he only. Local protest movements and sects also created a lot of popular journals and tracts criticizing ancient scriptures and envisioning a new and just future. ஸோ நிறைய லிட்ரேச்சர் பார்த்தீங்க, பாப்புலர் ஜேர்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன் ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கிற சில விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ விஷனை வந்து ஒரு நியூ ஃப்யூச்சரை வந்து என்விஷன் பண்ணாங்க. என்விஷன்னா லுக்கிங் இன்டு. Workers in factories were too overworked and lacked the education to write much about the experience. நம்ம எப்படி யூரோப்பில் வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் டைம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாம் அங்கே லெண்டிங் லைப்ரரிஸை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஓகேயா, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண டேர்ம் வந்து லெண்டிங் லைப்ரரி. இந்தியாவில் வந்து இட் இஸ் பப்ளிக் லைப்ரரி. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி எனேபிள் ஆச்சு அப்படின்னா, த்ரூ லெண்டிங் லைப்ரரி ஒர்க்கர்ஸ் கேன் ஏபிள் டு ரீட் அண்ட் அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் டைமை கம்மி பண்ணனால தே கெட் மோர் டைம் டு ரீட் அப்படிங்கிறத படித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்தியாவிலையுமே ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரீடிங் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ். Workers in factories were too overworked and lacked the education to write much about the experience. இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் எஜுகேட்டடாக இல்லை. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றி எழுதுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை. இருந்தாலும் பட் காஷி பாபா, a Kanpur mill worker, wrote and published
சோட்டே ஆர் படே கா சவால். ஸோ கான்பூர் மில்லில் ஒர்க் பண்ணுற காஷி பாபா அப்படிங்கிற ரைட்டர் வந்து ஒர்க்கர் வந்து he wrote a book namely Chote or Bade Ka Sawal in 1938 to show the links between caste and class exploitation. ஸோ இவருமே caste பற்றியும் கிளாஸ் அப்படின்னா மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நடக்கிற எக்ஸ்ப்ளோட்டேஷன் பற்றியும் எழுதியிருந்தார். The poems of Kanpur mill worker who wrote under the name of Sudarshan Chakra between 1935 and 1955 were brought together and published in a collection called Sachi Kavitai. அதே மாதிரி இன்னொரு பர்சன், அவரோட நேம் சுதர்ஷன் சக்கர் அப்படிங்கிற நேமில் அவர் ரோட் பண்ண போம்ஸ் எல்லாம் என்ன சச்சி கவிதாயன் அப்படிங்கிற புக்காக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. By 1930, Bangalore cotton mill workers set up libraries to educate themselves following the example of Bombay workers. ஸோ பெங்களூரில் வந்து காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களே லைப்ரரி செட் பண்ணாங்க. Why? To educate themselves. These were sponsored by social reformer to try to restrict excessive drinking among them. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் லைப்ரரிஸ் செட் பண்ணுறத நிறைய சோஷியல் ரீஃபார்மர்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஒர்க்கர்ஸோடைய மைண்ட் டைவர்ஷன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ட்ரிங்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகாது. அப்படிங்கிறனால மில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கும் அங்கே லைப்ரரிஸ் செட் பண்ணுறதுக்கும் சோஷியல் ரீஃபார்மர்ஸ் தே ஆர் வில்லிங். ஓகே, to bring literacy and sometimes to propagate the message of nationalism as well as workers அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் லார்ஜ் நம்பரில் இருந்தாங்க. ஸோ அவங்கள நேஷ்னலிசம் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு நல்ல டூலாக வந்து அவங்க இந்த எஜுகேஷனை பார்த்தாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரியான நேஷ்னலிசம் மெசேஜ் வந்து இஃப் த ஒர்க்கர்ஸ் வேர் எஜுகேட்டட்னா நம்ம ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணாங்க.